காணாமல் போன பெண்கள் என்ற பொருள்படும் லாபட்டா லேடிஸ் திரைப்படம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களது குடும்பத்தினர் காண்பதற்காக நீதிமன்ற வளாகத்தில் இன்று திரையிடப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி ஹிந்தி மொழி படமான லாபட்டா லேடிஸ் உச்சநீதிமன்ற வளாகத்தில் முதன்முறையாக இன்று திரையிடப்படுகின்றது. வட இந்திய கிராமங்களில் வாழும் ஏழை எளிய பெண்களின் சமூக நிலைமை, அங்கு நடைபெறும் திருமணங்கள் தொடர்பான மூட நம்பிக்கைகள், பாலின சமத்துவத்தின் அவலம் ஆகியவற்றை குறித்த இந்த திரைப்படம் சமூக எழிலோடு விவரிக்கின்றது. ரயில் நிலையத்தில் தனித்து விடப்படும் ஒரு பெண் திருமணமாகி சொந்த ஊருக்கு செல்லும் போது மனைவியை தவறவிட்ட கணவன், தொலைந்து போன மனைவியின் வாழ்வு, அனைவரும் ஒன்றிணைந்தார்களா என்பதை நகைச்சுவையாகவும் சமூக நோக்கத்தோடும் லாபட்டா லேடிஸ் திரைப்படம் விவரிக்கின்றது. ஆணாதிக்க சிந்தனைகளை நகைச்சுவையாக பெண்ணிய பார்வையில் இந்த படத்தின் காட்சிகள் வெளிப்படுத்துகின்றது. தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடும்பத்தினரோடு இந்த திரைப்படத்தை பார்வையிட உள்ளனர். நடிகர் அமீர் கான் மற்றும் இயக்குனர் கிரண் ராவ் உள்ளிட்டோரும் நீதிபதிகளுடன் லாபட்டா லேடிஸ் திரைப்படத்தை காண உள்ளனர்.